ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு குட்டி விளாக் தான் பார்க்க போறோம். என்கிட்ட வந்து ஒரு குட்டியா நான் கார்டன் ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேங்க. அந்த கார்டனை பத்தி தான் உங்களுக்கு நான் வந்து ஃபுல்லா என்னென்ன செடி வச்சிருக்கேன், எப்படி மெயின்டைன் பண்ண, எப்படி நட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லைன் ஃபுல்லாவே நான் தக்காளி செடி தான் நட்டேன். இதுவுமே நான் விதை போடல. எங்க ஊர்ல வந்து சந்தை நடக்கும். அந்த சந்தையில வந்து மீந்து போன விதைகள்லாம் வந்து கொட்டுவாங்க. அதுல இருந்து முளைஞ்சிச்சுங்க அந்த செடி. சரி வேஸ்டா போகுதுன்னு எடுத்து வந்து நட்டேன். பார்த்தா வந்து பயங்கரமா வந்துருச்சுங்க. இதுவே இன்னுமே வந்து இது மழை சீசன் இல்லைன்னா இன்னுமே நிறைய காய் வச்சிருக்கோம். இது வந்து வெயில் சீசன் அப்படிங்கறதால இந்த அளவுக்கு தாங்க வச்சிருக்கு. இங்க பாருங்க, பழமே வந்து அழகா பழுத்து இருக்குங்க. இங்க இன்னொரு பழம் பழுத்திருக்கு, காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏற்கனவே வந்து பழம் பழுத்து இருந்தது, அதை நான் கொஞ்சம் பறிச்சுட்டேன். பேலன்ஸ் உள்ளதை தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. இது வந்து பிரண்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். இது வந்து சும்மா காட்டுல நான் வர வழியில இருந்ததுங்க. எனக்கு வந்து விட்டுட்டு வர மனசு இல்லை. அதனால அந்த இதை எடுத்துட்டு வந்து இங்க நட்டு வச்சேன். இதை நட்டு இப்பதான் வந்து ஒரு மாசம் போல ஆகுது. ஒரு மாசம் கூட ஆயிருக்காது, ஒரு 20 days போல ஆகுது. எவ்வளவு சூப்பரா துளிர் விடுது பாத்தீங்களா. இது விடுற ஒவ்வொரு கணுக்குமே வந்து இந்த முனையை கிள்ளி விட்டோம் அப்படின்னா புதுசா வந்து வரும். அந்த புதுசா வரதை வந்து நம்ம கிள்ளி துவையில அரைச்சிக்கலாம். இந்த பிரண்டையுமே ரொம்ப நல்லது, ஒவ்வொரு வீட்லயுமே இருக்க வேண்டியதுதான் இது. நெக்ஸ்ட் வந்து நானு ஒரு முருங்கைக்கண்ணு நட்டேங்க. இந்த முருங்கைக்கண்ணு நடும்போது நிறைய பேர் என்ன நட வேணானே சொன்னாங்க. ஏன்னா வந்து பூமி குளிர்ந்து இருக்கணும், மழை சீசன்ல தான் முருங்கைக்கண்ணு எல்லாம் நடணும், இல்லைன்னா துளுக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் சும்மா நட்டேங்க. ஆனா கொஞ்சம் தினமும் தண்ணி ஊத்தினேன். இங்க பாருங்க, ஏன்னா இது வெட்டியே 3 நாள் கழிச்சுதான் நான் நட்டேன். இங்க பாருங்க, துளிர் வருதுங்களா. எல்லாமே வந்து நம்ம தண்ணி விடுறது, அதை பராமரிச்சுக்கிறத பொறுத்து தாங்க. எவ்வளவு சூப்பரா வருது பாத்தீங்களா. இது வந்து காய் முருங்கைங்க. இதுல நிறைய காய் வைக்கும். இதை வந்து நான் ஃபியூச்சர்ல நல்லா வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேங்க. இது வந்து பாவக்காய் செடிங்க. இந்த பாவக்காய் வந்து ஏற்கனவே நான் நட்ட பாவக்காய் செடியில வந்து விதை விழுந்து அதுக்கப்புறம் தப்பு செடியா முளைஞ்சது தாங்க. இதுல வந்து எவ்வளவு பாவக்காய் வச்சிருக்கு பாருங்க. பாருங்க, இன்னும் கூட இங்கெல்லாம் இருந்ததுங்க. ஆக்சுவலா வந்து பாவக்காய் அடிக்கடி காய்ச்சிருந்ததா நான் வீட்டுல அடிக்கடி சமைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பாவக்காய் வந்து இப்ப எடுக்கவே பறிக்கவே கூடாதுன்னு சொல்லி எங்க வீட்டுக்காரர் என்ன திட்டிட்டு இருக்காரு. சரி நம்ம அப்படியே நிறைய காய் சேர்த்து வைப்போம், இதை வச்சு வந்து வத்தல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செடியிலேயே நிறைய காய் விட்டுருக்குங்க. இந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காய் இருக்கும். இன்னுமே வேற இடத்துலலாம் வந்து காய் இருக்குங்க. இதெல்லாம் வந்து நான் செலவே பண்ணல, அதுவே முளைஞ்சதுதான். ஆனா அப்பப்ப வந்து தண்ணி மட்டும் கொஞ்சம் ஊத்துவேங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் செடிங்க. இந்த கத்திரிக்காய் செடிக்கு ஒரு பிளாஷ்பேக்கே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் முறையா வந்து எங்க அம்மா வீட்டுல இந்த செடி இருந்ததுங்க. அங்க ஒரு செடி வந்து மஞ்சளா வந்து ஒரே ஒரு காய் வந்து பழுத்து இருந்தது. அந்த விதையை எடுத்துட்டு வந்து நான் விதை விட்டு ஒரு சீசன் முடிச்சுட்டு 2 சீசன் முடிச்சுட்டு மறுபடியும் அந்த விதை எடுத்துட்டு வந்து போட்டு மறுபடியும் இந்த கத்திரிக்காய் செடி வந்திருக்குங்க. இதை கிட்டத்தட்ட நான் 2 வருஷமா வந்து இதனுடைய விதையை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. இப்ப இதுல வந்து ஏதாவது ஒரு காயை மட்டும் விட்டு வச்சிருவேன் நானு. அதை வந்து எல்லோ கலர்ல நல்லா பழுத்ததுக்கு அப்புறமா அந்த விதையை மட்டும் எடுத்து சேர்த்து வச்சுக்குவேன். அடுத்த முறை வந்து இந்த கத்திரிக்காய் செடி முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து நான் அதையே போட்டு கத்திரிக்காய் செடி எடுத்துப்பேங்க. பாருங்க, இந்த ஒரு செடியில எவ்வளோ காய் பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து கரும்பு, எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்து இது பனிக்கரும்பு. நம்ம வந்து பொங்கலுக்கு பனிக்கரும்பு கொடுத்தாங்க இல்லைங்களா ரேஷன் கடையில, அதனுடைய முனைய வந்து வீணாக்காம கொண்டு வந்து நட்டங்க. அது எத்தனை பக்கக்கிளை வந்து எப்படி வளர்ந்துருக்கு பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து கண்ணு வைக்கிறாங்கங்க என் கரும்பு மேல, அந்த அளவுக்கு சூப்பரா வந்துருச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து நான் வீட்டுக்காக வந்து புதினாலாம் வாங்கும் இல்லைங்களா, அதை வந்து கீரையை கிள்ளிட்டு அந்த இதெல்லாம் வந்து நட்டு வைப்பாங்க நிறைய பேரு. அந்த மாதிரிதான் நானுமே இங்க நட்டு வச்சேன். சூப்பரா வந்துருச்சுங்க. இங்க பாருங்க, ஆக்சுவலா வந்து இது என்னுடைய சொந்த லேண்ட் கூட இல்ல, நானுமே ரெண்டுக்கு தான் இருக்கேன். இந்த இடத்த வந்து நான் நல்லாவே மெயின்டைன் பண்ணி இதெல்லாம் வச்சிருக்கேன். எப்படியும் இங்க இருந்து காலி பண்ணும்போது இதெல்லாம் எங்களுக்கு இல்லதான். ஆனாலுமே எனக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். இந்த செடி வந்து என்னால வளருது இல்ல, அந்த ஆசையில தாங்க நான் இதை இவ்வளோ மெனக்கெட்டுன்னு வைக்கிறேன். எங்க வீட்டுக்காருமே வந்து நம்ம இடமா இருந்தா செய்யலாம், நீ ஏன் செய்யற அப்படிங்கிற மாதிரி கூட கேட்பாரு. ஆனாலும் எனக்கு இந்த செடி வந்து அது என்னமோ தெரியலங்க, ரொம்ப பிடிக்கும். இது வந்து காக்கட்டான் பூச்செடி, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு பூ கூட வச்சிருந்துச்சு, உளுந்துருச்சா. இங்க பாருங்க, பூ பாருங்க.
இது வந்து காக்கட்டான் பூவு. நான் நடும்போது வந்து சும்மா ஒரு 2 இனுக்கு தான் இதுல இருந்துச்சு. இப்ப இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இது வந்து எனக்கு ஒரு கல்யாணத்துல கொடுத்தாங்கங்க, அதை கொண்டு வந்து இங்க நட்டேன். அதுவுமே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு நாட்டு முருங்கைக்கிளைய கொண்டு வந்து நட்டேங்க. என்னதான் இது நமக்கு பர்மனண்டா வந்து ஹெல்ப் பண்ண போறது இல்லைனாலுமே வந்து அடிக்கடி முருங்கைக்கீரைக்காக நம்ம வந்து வெளியெல்லாம் போய் வாங்க தேவையில்லை. அதுலயுமே வந்து ஈஸியா வந்து சிட்டில இருக்கவங்க எல்லாம் வெளியே காசு கொடுத்து வாங்கிடுவீங்க. நான் வந்து என்னுடைய அம்மா ஊர் வந்து ஒரு பக்கா வில்லேஜுங்க. அங்க நாங்க இதை காசு கொடுத்துலாம் வாங்க மாட்டோங்க. இப்ப திடீர்னு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சிட்டில வந்து காசு கொடுத்து வாங்கணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் நான் கொஞ்சமா இடம் இருந்தது, கீரைக்காகவே இந்த கிளைய வச்சேன். எப்பவுமே வந்து முருங்கைக்கிளை வைக்கும் போது இந்த மாதிரி கணுக்கல்ல அந்த ஓப்பனா இருக்க ஃபேஸ்ல இந்த மாதிரி சாணி அந்த இது வச்சுட்டோம்னா ஈரம் போகாம நல்லாவே துளுத்து வரும். இதுவுமே வந்து நான் வெயில் சீசன்ல தான் வச்சேன், நல்லாவே வந்துருச்சுங்க. இது வந்து மணத்தக்காளி செடி. இது தன்னாலே முளைஞ்ச செடி தான். இது வந்து என் பையனுக்காக தாங்க விட்டேன். ஏன்னா என் பையன் அடிக்கடி வந்து இதுல மணத்தக்காளி பழம் இருக்கு பாத்தீங்களா, அதை பறிச்சு பறிச்சு சாப்பிடுவான். இப்ப வந்து அவனுக்காக விட்டது போய் இப்ப இது நல்லா துளுத்து வரத பார்த்துட்டு அப்பப்ப இன்னைக்கு நானுமே வந்து கீரை குழம்பு வச்சுக்கிறேங்க அடிக்கடி. இது வந்து என்னுடைய மிளகாய் தோட்டம். இது வந்து ஓரளவு காய்ச்சி முடிஞ்சிருச்சுங்க. நான் மிளகாலாம் ஓரளவு காஞ்ச மிளகாவுக்கு பழுத்ததெல்லாம் பறிச்சுட்டேன். வீட்டில் வந்து நான் மிளகாலாம் பெருசாக வாங்க மாட்டேன், பச்சை மிளகாய் இதுல இருந்தே எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இதில் வந்து ஒரு மருதாணி செடி வச்சிருக்கேன். நமக்கு மருதாணி வேணும் அப்படின்னா நம்ம வெளியே யாருக்கிட்டையும் போய் கேட்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வச்சேன். இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். அதுவுமே நல்லா வந்துருச்சு. இது வந்து சுண்டக்காய் செடி. உங்களுக்கு சுண்டக்காய் செடியும் கத்திரிக்காய் செடியும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து கொஞ்சம் முள்ளு முள்ளா இருக்கும். கத்திரிக்காய் செடியில கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது வந்து சுண்டக்காய் செடி தன்னாலேயே தான் முளைஞ்சது, ஆனாலும் நான் விட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து பூச்செடிங்க. நான் ஏற்கனவே இங்க நெடுக்க பூ வச்சிருந்தேன், பயங்கரமா பூ பூத்தது. அதனுடைய விதைகள்லாம் விழுந்து இப்ப நிறைய செடி முளைஞ்சி வருதுங்க. பாருங்க, இப்ப அதனுடைய பூ இதுதாங்க. இந்த பூச்செடி தாங்க நான் நெடுக்க நட்டிருந்தேன். அது வந்து மழை சீசன்ல பயங்கரமா பூ பூத்துட்டு இந்த இடமே அழகா இருந்ததுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது கத்தாழை செடி. கத்தாழை ஆக்சுவலா நல்லா தாங்க வந்தது. என் பையனுக்கு இதை பார்த்தா எப்படி இருக்குதுன்னே தெரியலங்க. உடைச்சி போட்டுட்டாங்க. உடைக்க வர நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க. அப்படி இருந்தும் நான் தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சம் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது செம்பருத்தி செடி. இது நிறைய பேருக்கு தெரியும். பூவுமே இந்த சின்ன செடியிலே வச்சுச்சு. இப்பத்திக்கு எதுவும் அரும்பு இல்லை, ஆனா இது பூ ஒரு 4-5 பூ வச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து துளசி செடி. துளசி செடி வந்து இது நல்லாவே ஹெல்ப் பண்ணிருச்சு. இதுல வந்து நான் டீ எல்லாமே போட்டுட்டேன். ஆனாலுமே இப்ப விதெல்லாம் வச்சிருக்க கீழெல்லாம் நிறையவே முளைஞ்சு வருங்க. இதுவும் செம்பருத்தி செடி தான். ஆனா அது வந்து மொத்தமா பூக்கும் இல்லைங்களா, அடுக்கு செம்பருத்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது. இது வந்து ஒன்னு மட்டும் பூக்கும் பாத்தீங்களா, சிங்கிளா. அது ஆக்சுவலா இந்த கார்டன் நான் ஆரம்பிச்சு வந்து ஒரு கிட்டத்தட்ட 6-7 மந்த் தான் இருக்கும். நான் வந்து இங்க அவ்வளவு நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே நான் வந்து இவ்ளோ செடிகள் வச்சிருக்கேங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வீட்லயுமே நான் நிறைய வச்சிருந்தேன். அப்புறம் அங்கிருந்து வெக்கேட் பண்ணிட்டு வரும்போது அதெல்லாம் விட்டுட்டேன். இப்ப மறுபடியும் வேற இடத்துக்கு வந்து புதுசா வச்ச செடிகள் தான். இதுக்கு முன்னாடி வந்து அவரைக்காய் செடி வச்சேன். அவரைக்காய் செடி வந்து முடிஞ்சிருச்சு சீசனு. நிறையவே அவரைக்காய் வச்சது. இது வந்து நம்ம மிளகா டப்பா இருக்கும் இல்லைங்களா, அதுல மிளகா காலியானதுக்கு அப்புறமா அந்த விதைகள் வந்து அடியில வந்து மீண்டு போவோம் பாத்தீங்களா, அந்த விதையை எடுத்துட்டு வந்து கொட்டி விட்டாங்க. அதனால முளைஞ்ச மிளகா செடி தான் இது எல்லாமே. நான் பெருசா விதை எதுவும் வாங்கிட்டு வரல, நாத்து எதுவும் வாங்கிட்டு வரல. தன்னாலே வந்து அந்த டப்பாவில் இருக்க விதையை கொண்டு வந்து கொட்டி வளர்ந்ததுதான் இதெல்லாம். நெக்ஸ்ட் காமிக்கணும்னா வாழை மரம் தாங்க. இதுவுமே நான் வந்து ஒரு 1 இயர் இருக்கும் இதை வச்சு. இந்த 1 இயர்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் மரம் இருக்கு பாத்தீங்களா, வாழை கொள்ளத்தள்ளி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் வச்சது. பயங்கரமா சீக்கிரமா வந்துருச்சுங்க. இங்க பாருங்க எத்தனை பக்கக்கிளை வந்துருச்சு பாருங்க. இது வந்து ராஜாத்தி கீரைன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இது வந்து ராஜாத்தி கீரைன்னு சொல்றாங்க. சில பேர் வந்து சக்கரவர்த்தி கீரைன்னு சொல்றாங்க. இதனுடைய பேர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இதுல கூட்டு செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். இங்க வந்து நான் இருக்க இடத்துல தண்ணி கொஞ்சம் பிரச்சனைங்க. இது சிகப்பு பொன்னாங்கண்ணி. அதனால இந்த செடிக்கு ஆக்சுவலா தண்ணி என்னால சரியா விட முடியல. இதுக்கு விட்டா இன்னும் சூப்பரா வரும். இங்க பாருங்க, இது இன்னொரு இடத்துல முளைஞ்ச வந்து பாவக்காய் செடிங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தரையிலேயே காமிச்சிருப்பேன். இங்க வந்து ஒரே ஒரு சின்ன வேலி எடுத்துட்டு வந்து போட்டு அதை மேல ஏத்தி விட்டேன். இதுலயுமே வந்து நிறைய பாவக்காய் வச்சிருக்குங்க.
அவ்வளோதாங்க, என்னுடைய குட்டி கார்டனை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்ககிட்டயும் இந்த மாதிரி கார்டன் இருக்கு அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம எங்க இருக்கோம், நமக்கு இடம் இருக்கா, அதை விட வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிற இன்ட்ரெஸ்ட் தாங்க கார்டன் உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். இது வந்து எனக்கு காசு சேவிங்கா கூட இருக்கலாம், ஆனா என்னமோ தெரியல, அதை விட வந்து இதுல வேற ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்குதுங்க. ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.